ஓரிரு நாட்களில் புதிய கட்சி ஒன்று கூட்டணியில் இணையும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம். எமது செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், வணக்கம். தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் புதிய கட்சிகள் அதிமுகவில் இணையும், அந்த கூட்டணியில் இணையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆனால் இப்போ சரியா இன்னும் ஒரு நாட்களில் புதிய கட்சி ஒன்று கூட்டணியில் இணையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் சொல்லக்கூடிய அந்த கட்சி எந்த கட்சி? அதிமுக தலைமை அலுவலகத்துல 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களுக்கான நேர்காணல் இன்றைய தினம் 3வது நாளாக நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணல தான் அதிமுக கூட்டணியில புதிய கட்சி இணைய இருப்பதா பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேர்காணலுக்கு வந்தவர்களிடையே பேசியிருக்கிறாரு. குறிப்பா இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் விருதுநகர், கடலூர், திருச்சி, நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கான அந்த விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் என்பது நடைபெற்றது. இந்த நேர்காணல தான் மேலும் சில கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் ஓரிரு நாட்கள்ல புதிய கட்சி ஒன்று கூட்டணிக்குள்ளார வர இருப்பதாகவும், நம்பிக்கையோடு காத்திருங்கள், அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும், அதிமுக தலைமை யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்ய வேண்டும், அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தல் வெற்றிக்கு உழைக்க வேண்டும் என நேர்காணலுக்கு வந்தவர்கள் மத்தியில அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.